வேலைக்கு செல்லக்கூடிய மாமியார்கள், இந்த பக்கம் இருக்கக்கூடிய மருமகள் எல்லாம் வேலைக்கு செல்லாமல் ஹோம் மேக்கராக இருக்கக்கூடிய மருமகள். வேலைக்கு செல்லும் மாமியார் இருப்பதில் என்ன லாபம்? சார் நல்லா தூங்கலாம் சார். நல்லா தூங்கலாம். காலையில என்னை எழுப்பவே மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும், எழுப்பிடுவாங்களோ என்னவோன்னு எனக்கு தூக்கம் வரும். எழுப்பிடுவாங்களோன்னு பயம். நான் நினைச்சேன் ஐயோ நம்ம எந்திரிக்காம இருக்கவே அந்த பயம் நினைச்சேன். வர மாட்டேங்குது எனக்கு. காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும்னு தோணவே மாட்டேங்குது. தோணல, எனக்கா தோணணும்ல. தோண வை. அது எப்படி? எனக்கு சீக்கிரமா எழுந்திருக்கணும்னே தோண மாட்டேங்குது. டயர்டா இருக்கு சார். கரண்ட் பில் கட்டுறவங்க டிபி செக் பண்ண வந்துருவாங்க. அப்ப வந்து நான் தூங்கிட்டு இருப்பேன். அப்ப திடீர்னு ஃபோன் வரும். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வருவாங்கம்மா பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது கொஞ்சம் இதா இருக்கும் சார். இது ஒரு பிரச்சனை நீ சொல்றது, நான் பிரச்சனை எப்படிமா எடுத்துக்கிறேன்? போன் கூட அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க சார். பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில இருந்து அவங்கள கத்த சொல்லி அவங்கள எழுப்பிடுவேன் சார். சில நேரம் இதுக்காண்டில தூங்காம இருந்திருக்கேன் சார். ஆனா இவ்வளவு தியாகம் எப்படிமா பண்ண முடியும்? டிபில இருந்து ஆள் வருவாங்கன்னு நான் தூங்காமலே காத்திருக்கிறது அப்படிங்கிறது. இது பகல்ல தானே சொல்றீங்க? இது பகல்ல தான் சார். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க. இதுவே துயரமா இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கு கஷ்டமா இருக்கும். அது தொந்தரவுன்னு சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன், போன் சைலண்ட் போடாத. ஒரு எமர்ஜென்சி கூப்பிடும் போது போன் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோ. முடியாது. இவங்க அம்மா கூப்பிட்டுருப்பாங்க, இவங்க அப்பா கூப்பிட்டுருப்பாங்க, இவன் போன் சைலண்ட் போட்டு தூங்கிடுவா. அவங்க என்ன கூப்பிடுவாங்க, நான் பொண்ணு கூப்பிட்டேன் அவ எடுக்கவே இல்ல. என்னமா உங்களை கூப்பிடுறது பெரிய வேலையாலமா இருக்கு? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். நார்மலாவே ஒரு நாளைக்கு 10-20 தடவை கூப்பிட்டுருவாங்க. ஆனால் நான் எடுக்க மாட்டேன். ஈஸ்வரன் நான் பாப்பேன். சார் அதுல ஆக்சுவலா நீங்க அந்த பொண்ணு சொல்லல கவனிக்கலன்னு நினைக்கிறேன். கால் வரும் பாப்பே எடுக்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க. சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி, விடு. சைலண்ட்ல போடுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கும் சார். பாப்பா எழுந்திருச்சிரும் சார். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. எனக்கு என்ன புரியல, நான் நினைச்சேன் நீங்க தான் உங்க அத்தையை டார்ச்சர் பண்றீங்கன்னு. ஒரு குடும்பமே உங்க அத்தையை டார்ச்சர் பண்ணுது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நீங்க உங்க வீட்டுக்காரர் சண்டை போட்டுப்பீங்களா? நீங்க போன் எடுக்க மாட்டீங்களா? அதுக்கு இவங்க ஸ்கூல்ல இருந்து வரணுமா? ஆமா சார். ஆமாவா? இது ஆமாவா? ஒண்ணு ஐயா. வீடு கூட்டுறாம விட்டுருப்பேன். அதை வந்து கேட்பாங்க, ஏன் இதை பண்ணாம இருக்கான்னு கேட்பாங்க. அது எனக்கு வந்து ஹர்ட் ஆகும். இப்ப நான் வீட்டுக்குள்ள வர்றேன், வீடு குப்பையா இருக்கு. இப்ப நான் என்ன செய்யணும்? ஏங்க சொல்லுங்க. ஒரு வீடுன்னா பரவாயில்ல சார். 2 வீடா இருக்கும்போது எப்படி அதை மெயின்டைன் பண்ண முடியும்? 2 வீடு கூட்டிட்டு நிர்வாகம் பண்ற சிரமமா இருக்கா? ஆமா சரி, 2 வீட்டுக்கு யார் சமையல் பண்றா? அத்தை தான் சார் பண்றாங்க. அத்தை தான் பண்றாங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டை நீங்களே கூட்டிக்கங்க, உங்க வீட்டுக்கு நீங்களே சமைச்சுக்கங்க, உங்க வீட்டுக்கு இபி பில்ல நீங்களே கட்டிக்கங்க. அவங்க வீட்டை அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க கூட்டிட்டு அவங்க சமைச்சுப்பாங்க. அது ஓகே உங்களுக்கு? உங்க 2 பேருக்குள்ள மூட்டி விடுறதுக்காக சொல்றேன். ஈஸியா இருக்கும்லப்பா. ஏன்னா 2 வீடுங்கிறப்ப தான் நமக்கு கஷ்டம். அது எப்படி சார்? சார் நான் அதை சொல்லலை சார். நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிறீங்க சார். கேஸ் ஆஃப் பண்ணலாம், ஆஃப் பண்ணல, அந்த சட்டி பிடிச்சிருச்சு அப்படின்னா பிடிக்க விடாத. ஏன்னா நாளைக்கு அவ அதில் கான்சியஸா இருக்கணும். நாளைக்கு அவ தனியாவே போனா கூட அவளோட லைஃப அவளால ரன் பண்ண தெரியணும். அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு கேளுங்க. பண்ணா இப்படி ஆயிரும். ஒரு மாதிரி ஹார்ஸா பேசிடுறாங்க சார். ஐயா சொல்றத கொஞ்சம் கோவப்படாம சொன்னா நல்லா இருக்கும். அதான் எப்படி பாப்பா சொல்லுவாங்க? இது இப்படி பண்ணாதடா, ஏன் வீட போடல? பாப்பா இப்படி பண்ணாதங்கிறதே இப்ப அவங்களுக்கு பயம். நீங்க வேலை பார்க்காம இருக்குது இல்ல, வேலையே பார்க்காமலே இருந்துவீங்களும் பயப்படுறாங்க. ஒரு நாளைக்கு படி மட்டும் 10 தடவை ஏறி இடங்க சார். பாப்பா அந்த உடம்பு வலி எனக்கு எப்படி இருக்கும் சார்? கை கால்லாம் நைட்டு குடையும் சார். சரி கிச்சனை மேல வச்சிடலாம் சார், அவ சமைச்சு கொடுக்கட்டும், நாங்க ஸ்கூல் போறோம் சார். அப்படி இல்ல. அவங்க என்ன சொல்ல வராங்க, எல்லாத்துக்கும் எதுக்குமா கீழே ஏறி இறங்குற? நான் எல்லாத்தையும் மேல கொண்டாந்துறேன், நீ சமைச்சு மட்டும் எனக்கு கீழே கொடுத்துட்டு போ. என்னையா இது? என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டு எங்க கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறேன், அவ்வளவுதானே சார். நான் அந்த மாதிரி சொல்லல. பட் நான் அந்த மாதிரி தான் சொல்றேன். இந்த பொண்ணு வந்து சொந்தமா அசலா? லவ் மேரேஜ். இப்ப கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருஷம். பையன் வந்து நம்ம சொல்றதான் கேக்குறான். சோ மருமகளும் நம்ம சொல்றதான் கேட்கணும். அப்படிலாம் இல்ல சார். அப்படிதான் சார். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. பொத்தி பாத்துட்டாங்க ஒரே பையன்றதுனால. சோ மருமகளையும் வந்து எங்க பொத்தி பார்த்தாங்க, அதான் நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம். செஞ்சா கரெக்டா இருக்குன்ற ஒரு மைண்ட் செட். எல்லாருக்குமே அப்படித்தானமா இருக்கும். நான் செஞ்சா கரெக்டா இருக்கும் தான் நானும் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க ஏதாவது வாங்குனீங்க பண்ணீங்க போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஏதாவது சாரி வாங்கிட்டு வந்தா கூட இந்த சாரி இவ்வளோவா, நான்லாம் 150 ரூபாய்க்கு சாரி வாங்குவேன், இந்த சாரி நீ இவ்வளோக்கு வாங்கிட்டு வந்தவனே ஏமாத்திட்டாங்க பாப்பா. இந்த அளவுக்கு விவரம் தெரியாத ஒரு பொண்ணு கிடையாது. அதெல்லாம் தெரியும் சார். பாருங்க சொல்றாங்க எல்லாம் தெரியும், ஆனா வெளிய அனுப்ப மாட்டாங்க. நான் நினைச்சா பண்ணலாம், சோ ஆனா பண்ண மாட்டேன் சார். ஞாயிற்றுக்கிழமை வெளியே விட மாட்டாங்க சார். என்ன வேணும் சொல்லு, நான் வீட்டுல எடுத்து வந்து வைக்கிறேன், வெளியே போவாதீங்க. இப்ப ஒரு யங் கப்பல் கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆயிருக்கு. ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் கிடைக்கும்.
அவங்கள்ட்ட ஜாலியாக வெளில போகணும். அதுவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பசங்க. சரி, போயிட்டு வாங்க. இல்லை 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 அழுகுறாங்க நீங்கள் சார் அவங்க. மன விட்ட எங்கேயே அழுதுருவாங்க. நான் அழுவலையா? கண்ணு வேர்க்குது. எங்க அக்கா கல்யாணத்தையே நான் தான் எடுத்து நடத்தினேன் சார். அப்புறம் ஓ புராண அக்கா கல்யாணத்தை எடுத்து நடத்தின புள்ள. அந்த புள்ளைக்கு வாழைப்பழம் வாங்க தெரியாது. எங்கெங்கெல்லாம் ஃப்ரீயா விடணும். எங்க போனாலும் என்னால பண்ண முடியும் அவங்க நம்பி எல்லா ஃப்ரீடமும் கொடுக்கணும். இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா ஒரு சண்டே நீங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னால அவங்க கிளம்பி பைக்ல வெளில போயிருப்பாங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. உங்க கையிலே பிடிச்சி வச்சிருந்த பையன் தான் ஒரே வருஷத்துல அந்த பையன் பொண்ணு கைக்கு போயிடுச்சு. சண்டே என்னைக்கு வெளியில வாடான்னு சொன்னா எவ்வளவு நேரம் இருப்பது? வீட்டு தம்பி எங்க இருக்காப்ல? இதோ அங்கதான் இருக்காரு எங்க சார். இருக்காப்ல? பேர் என்ன? தினேஷ். தினேஷ், நீ அங்கே இருந்துக்கு தினேஷ். உங்க பேருமா? கௌசல்யா. அம்மா என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் பேசிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தா அந்த சண்டே கௌசல்யாவை நீங்களும் கிளம்பி போவீங்களா மாட்டீங்களா? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க. போவானா தினேஷ்? நான் கூட தினேஷ் யோசிப்பான்னு நினைச்சேன். அவன் பட்டார்னு யாரா இந்த கேள்வியை கேட்பான்னு உட்காருங்க.